ஹலோ ஆல், வெல்கம் டு தி கிரேட் கோவை கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிச்ச பன்னீர் தோசை. அதுவும் 10 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கான மல்லித்தூள், கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கான மிளகாய் தூள், கூடவே கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளியை இதில் போட்டுக்கோங்க. கூடவே கொத்தமல்லி கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் பன்னீர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. இப்போ நாம் ரெடி பண்ணி வச்ச பன்னீர் மசாலாவை இதில் போட்டுடலாம். ஒரு சைடாக மட்டும் போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா குக் ஆகும். அவ்வளோதாங்க, 10 நிமிஷத்தில் இது பண்ணி முடிச்சிடலாம். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.